நம்ம நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வேணும், முன்னேற்றங்கள் வேணும், அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை வந்து என்றைக்குமே ட்ராவல் ஆகணுன்ற ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரே இதுவாக தான் இருக்குமே தவிர அப்டேட்டே ஆக மாட்டோம். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் கூட அப்பப்போ அப்டேட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அப்டேட் கொடுத்தா தான் அது கரண்ட்டில் என்ன அக்செப்டபிள் இருக்கோ சாஃப்ட்வேர் அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபோன் வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி தான் நாமளும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நாள்தோறும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இதோட கலந்து தாங்க நம்மளோட வாழ்க்கையாகவும் இருக்கும். அதில் மேஜரானது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது கலர்ஸ். ஸோ நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போடுறோம், டே பை டே நம்ம ஒரு கலரில் ட்ரெஸ் வாங்குவோம், ஒரு கலரில் ட்ரெஸ் போடுவோம். எது யாருக்கே செட் ஆகுதுன்றது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஸோ அடுத்தது வந்து நம்பர். நம்ம பயன்படுத்துறது இந்த பிரபஞ்சமே நம்பர்ஸில் கனெக்டிங்கில் இருக்குன்றது 100% உண்மை. எண்கள் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பே உண்டு. எல்லாமே நம்பர்ஸில் கனெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. இது வந்து மேலோட்டமாக பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனால் டீப்பாக வந்து போய் பார்க்கும்பொழுது எல்லாமே நம்பராக தான் இருக்கும். இது காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோட மொபைல் நம்பர் வச்சு நான் காண்டாக்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த நம்பர்ஸ் தான் நல்லது கெட்டதுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லக்கி நம்பராக இருக்கும் பட்சத்தில் அதோட சக்ஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய இருக்குது. இதை பற்றி டீப்பாக வந்து இன்னொரு நாள் நான் அந்த டாபிக் பேசுகிறேன். ஏன்னா நம்பர் வந்து நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு சக்தி நம்பர்ஸ்க்கு உண்டு. ஸோ வாரத்தில் 7 நாள். இந்த 7 நாளில் எல்லா நாளுமே நமக்கு செட் ஆகக்கூடிய நாளாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. அதில் 3 நாள் நமக்கு செட் ஆகக்கூடிய நாளாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, எந்த நாள் நமக்குன்னு ஒரு நாள் வந்து நம்மளே ஜென்ரலாக சொல்லுவோம், எனக்கு சனிக்கிழமை தான் லக்கா இருக்கணும், எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் நல்லா, நான் செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு நல்லா இருக்கணும். சிலர் வந்து சொல்லுவாங்க புதன்கிழமை வந்தாலே டல்லாயிடுறப்பா அப்படிங்குவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய தனிநபர் ஜாதகத்தை பொறுத்து அதோட அளவுகள் தன்மைகள் எல்லாம் மாறும். இதில் பொதுவான சில விஷயங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்களுக்கு எந்தெந்த வகையில் எந்தெந்த கலரு, எந்தெந்த நம்பரு, என்ன நாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுன்றத ஒரு பொதுவான ஒரு பலன்களாக பார்ப்போம். இது தனிநபர் ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதாவது உங்கள் ஜாதகங்களில் எந்த கிரகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வலுத்திருக்கோ அந்த ஜாதகங்களுக்கு பலன்கள் மாறுபடலாம். ஸோ இப்போ நான் போடுறது எல்லாமே பொதுவான ஒரு பலன்கள் தான். தனிநபருக்கு வந்து கொஞ்சம் மாறும். ஸோ இதை பற்றி வந்து முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும், இதெல்லாம் உங்களுக்கு லக்காக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய அந்த மாற்றங்கள் வாழ்க்கை பேட்டர்ன்லாம் கொஞ்சம் அப்ளை ஆகிடும். ஸோ எதெல்லாம் வந்து நமக்கு மைனஸாக இருக்கிறத பக்கம் நம்ம போகாமலே இருந்தாலே போதும், நம்ம ப்ளஸ் தன்னால வந்துடும். ஸோ அதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.